நேர்த்தியான ரொம்ப சின்ன குட்டி பிரசங்கம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் ಲೂಕನು ಬರೆದ ಸ್ವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯದ ವಚನಗಳಿಂದ ಇವತ್ತು ವಚನಗಳನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಲೂಕ್ ಚಾಪ್ಟರ್ 15. ஸோ நீங்களாம் பழக்கப்பட்ட வசனங்கள். 100 ஆடு, 10 வெள்ளிக்காசு, 2 பிள்ளைகள். இந்த அருமையான விஷயத்தை காலகாலமும் நம்ம கேட்டு வரோம். ஆனா இன்னைக்குடைய புதிய சத்தியத்தை நம்ம கொஞ்சம் கேட்டு பலப்படுறதுக்கு கர்த்தருக்கு தயவு செய்வாராக. வாசிங்க 2வது 3வது வசனத்திலிருந்து 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. டக்குன்னு வாசிங்க, டைம் இல்லை, வேஸ்ட் ஆகுது. ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனார். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரிவான். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாளத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுகிறது என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல கவனிங்க சார், ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்காக படிச்சுக்காது, நீங்க படிக்கக்கூடாது, கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். ஆண்டவர் இதை ஓமையாக சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ஓமையாக சொல்லுகிறார். நடந்த சரித்திரம் அல்ல. திஸ் இஸ் நாட் a history. ஒரு ஓமை, ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட்ன்ற மாதிரி, ஒரு காரியத்துக்காக ஒரு விவரம் கொடுக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கதையா சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதா விஷயம். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, ஒண்ணு காணாம போயிடுச்சு. 100 நீதிமான்கள் தான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீதிமான்கள். ஆனால் காணாத போனதுக்காக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஒரு ஆடும் நான் இழக்க தயாராக இல்லை. இதான் கர்த்தருடைய கிருபை. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. The one and the only sheep, ஒரே ஆடு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் விட்டு கொடுக்க மாட்டாராம்? மனம் திரும்புறதுனால. ஸ்தோத்திரம் சொல்லுவாங்களா? அந்த ஒரு ஆடு மனம் திரும்புகிறதுனாலே தேவன் அதை விட்டு கொடுக்க மாட்டார். 99 எக்ஸ்பிளேஷன் ஜாஸ்தி கொடுக்கிறது நீங்க நல்ல ஞானத்தோட புரிஞ்சுங்க ப்ளீஸ். உலகத்திலே ஞானி நான் இப்படி நான் அப்படி சொல்ற நிறைய ப்ரோஸ்பதிகளும் பெரிய பெரிய ஞானவான்கள் காணப்படுறாங்க. கர்த்தரை கனப்படுத்தாதவர்கள் ஞானவான்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தாலும் சரி, இட்ஸ் இம்மெட்டீரியல். கர்த்தராகிய தேவன் தெளிவாக சொல்லுகிறார் வசனத்திலே, அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத வாசிமா, அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கலாம். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஆடுகள், that is immaterial to my Lord. மனம் திரும்பின கை வைத்து எல்லாரும் மனம் திரும்பின ஒரு ஆட்டுக்காக தேவன் எதையும் செய்ய தயாராக. That means to say, இன்றைக்கு say for example 100 பேர் இங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா into 100 போடுங்க. அவ்வளவு ஜனங்கள் மத்தியிலே 100ல 1 கர்த்தர் நாமாக இருக்கிறோம். நல்ல கவனமா இருங்க. அந்த ட்ரூத்தை கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஆண்டவர் என்னன்றாரு, 99 நீதிமான்கள் என்று சொல்லி காலம் கழிச்சுக்கினேன், டைம் வேஸ்ட் பண்ணிக்கினேன், புலம்பிக்கினேன்,
சரித்திரத்தை பேசிக்கினேன் இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு உலகத்துல கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாத காரியம் நடத்தி கொண்டிருக்கிற 99 தன்னைத்தான் நீதிமான்கள் என்று சொல்லுகிற நபர்களை பார்க்கலாம். கையை விட்டுங்க மறுபடியும். நீதிமான்களா இருக்கிற ஆட்களை பார்க்கலாம். ஒரே ஒரு ஆடு, ஹalleluya, தேவனை அறியாததும் கர்த்தரை அறியாததும் தேவனை அறியாததும் உலகத்தினுடைய சூழ்நிலையில விழுந்து கிடந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஹalleluya. உலகத்தின் பிரகாரம் ரட்சிப்பு இல்லாத ஜனங்களாக நம்மை தெரிந்து கொண்டார். அந்த 100ல ஒரு ஆடாக கர்த்தர் நம்மை மாற்றி போட்டார். ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த சந்தோஷம். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. He is so happy with you. உன்னுடைய வாழ்க்கையை நீ பெற்ற ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். காரணம் 100ல 1 ரட்சிக்கப்பட்டவராக நீ. ஹalleluya. உன்னை குறித்து கர்த்தர் எல்லாருக்கும் சொல்வார். பிசாசை பார்த்து சொல்வார், அந்தகார லோகாதிபதிக்கு பார்த்து சொல்வார், உலகத்தில் உள்ள எல்லா மோசமான கிரியைகளை பார்த்து சொல்வார். See my daughter, see my son. ஆண்டவர் சந்தோஷப்படுவார். Be happy. எல்லாரும் கூட சந்தோஷப்படுங்கள். காரணம் 100 ஆடுல இந்த ஒரு ஆடு மனம் திரும்பி இருக்கிறது. இதை குறித்து எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு என்று சொல்லி ஆண்டவராக கர்த்தர் சொல்லுவார். அந்த ஒரு ஆடு நீயும் நானுமாக இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். So you are 1 out of 100. Hallelujah. சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Hallelujah. 1 out of 100. தெளிவாக வசனம் இங்க ஒண்ணும் சூழ்ச்சி ஒண்ணும் கிடையாது. இங்க எக்ஸ்பிளேஷன் எதுவும் கிடையாது. இங்க ஒண்ணும் வியாக்கியானம் நம்ம கொடுத்துன்னு இல்ல. எங்க ஒரு உல்டா பல்டா பண்ற வார்த்தை நம்ம கிட்ட கிடையாது. மைசேவர்ல எப்பவுமே கிளியர் கட் தான். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட அவசியம் இல்லை. There is no necessity. அந்த இடத்துல ஒரு ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ 99ಕ್ಕಿಂತ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಒಂದು ಆತ್ಮದಿಂದ ನಾನು ಸಂತೋಷ ಪಡುವೆನು. ನಾನು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವೆನು. பிரபஞ்சத்திலே எல்லாருக்கும் ಹೇಳುವೆನು. யோபு குறித்து கர்த்தர் சொன்னது போல, அவர்களை குறித்து இவனை குறித்து சொன்னது போல என்று ஆண்டவராய் கர்த்தர் கைகளை வைத்து பார்க்கல. உங்களை குறித்து ஆண்டவர் சொல்வார். மனத்திற்கென 100ல ஒரு ஆடு. ரமேஷ் நகர்ல 100 பேர் இருக்கிற 13 கிளாஸ்ல 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல நீ ஒரு ஆடா நினைச்சுக்கோ. ஹalleluya. 14 கிளாஸ்ல ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல நீ நினைச்சுக்கோ. சோ இருக்கிற ஜனங்கள ரட்சிக்கப்படாத 99 into so many வெளியில இருக்கறாங்கன்னா அத பத்தி நீ கவலைப்படாத. ஆவியானவருக்கு தெரியும் யார் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும், யார் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க, யார் வர மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஆக மொத்தம் கர்த்தர் நம்மை ரட்சித்தாரே, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You give glory to God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. God thank you. என்னை நீ தெரிந்து கொண்டீரே, 100ல 1 தெரிந்து கொண்டீரே. மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்களை சொல்லக்கூடிய தாத்தா பரிசுத்த தாத்தா இவரு நான் அவசியம் சொல்லி இருக்கிறேன் ஆட்களை பார்க்கிறோம். நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அல்லவா? ஆண்டவர் 100ல 1, அந்த 100ல 1 ஆகி என்னை வைத்திருக்கிறீரே. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. Thank you. அடுத்த போர்ஷன்ஸ் கொடுத்துருங்க. அந்த வாசிங்க ப்ளீஸ். கேட்ட வசனத்துல சீக்கிரம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதை தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூடி வர வழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பார் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். தேவதூதருக்கு முன்பாக ஆண்டவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாராம். There is a person. 10ல 1 சார் இது. 10ல ஒருத்தர் தான் இவங்க. 10 பேர் நீ பிரமாதமான பெரிய பெரிய ஆட்களாக நீ கோபுரம் கட்டி வச்சிருக்கலாம். 10 பேர்ல ஒருத்தர் சொல்லிட்டு நீ பெரிய பெரிய மாளிகை கட்டி இவங்களும் அப்படியே போயிட்டாங்க, வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த 10ல 1 கர்த்தர் வச்சிருக்காங்க. அங்க ஒரு ஜாக்கிரதையா கண்டுபிடிக்கிறாராம், ஜாக்கிரதையா தேடுறாராம்.
விளக்க கொளுத்துறாராம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து விளக்கை கொளுத்துறார். ஹல்லேலூயா. கண்டுபிடிக்கிற வரைக்கும் இருளை வெளியே தள்ளுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இருளை வெளியே தள்ளுகிற கர்த்தர், பிசாசை தூரப்படுத்துகிற கர்த்தர், அந்தகாரத்தை தூரப்படுத்துகிற கர்த்தர். நீ கொரோனாக்கா பயந்து நிற்கிற ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், விளக்கை கொளுத்தி ஹல்லேலூயா உன்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஓய போறதில்லை. ஹல்லேலூயா. பல பிரச்சனைகளா கட்டில அடியில போய் மாட்டிக்கிச்சா, இல்ல பொருளுக்கு அடியில போய் உட்காந்துச்சா, உன் வாழ்க்கையில இவங்க எடுத்துலாக்குறாங்க, அவங்க எடுத்துலாக்குறாங்க, இந்த பொருள் எடுத்துக்கிறாங்க, பணம் எடுத்துலாக்கு, பொருள் எடுத்துலாக்குறா. டோன்ட் வரி. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரே ஒருத்தர் அந்த 10 பிரமாதமான பெரிய ஆட்களை பார்க்கலாம், நீ விசேஷமான ஆள் என்றார். ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் பெருக்குவேன், நான் கூட்டுவேன், வெளிச்சத்தை போடுவேன். காரணம் நீ எனக்கு தேவை. 10ல் 1 நீ, அதனால ஒன்ன நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சோத்திரம் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா. மனதிற்கு அவசியம் இல்லாம பெரிய பிரமாதமா காட்டிக்கிற அப்படி இப்படி அவங்க சொல்றாங்க, அவங்க சூழ்நிலை சொல்றாங்க. பாவம் உலக பிரகாரம் எத்தனையோ பேரு தன்னுடைய வாழ்க்கையில என்ன சாதனையா காட்டிக்கணும், அவங்க சூழ்நிலை எப்படியோ வாழ்க்கை நடந்து போயிருக்குது. நீ அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டவர். கர்த்தர் உனக்காக என்னவனா செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் உனக்காக என்னவனா செய்வாரே. ஹல்லேலூயா. அவர் லைட்டா போடுவாரு, அவர் பெருக்குவாரு, கூட்டுவாரு, கிடைக்கிற வரைக்கும் அவர் கூட்டுவார். உனக்கு தேவை, ஆண்டவருக்கு நீ தேவை. புரிஞ்சுக்கங்க. நீங்க மரியாதை, அதாவது சில நேரத்துல அழுவீங்க, துக்கப்படுறீங்க, நோ ப்ராப்ளம். ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவர் சமூகத்தில் நீ கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் உட போறதா. மரியாதை கொடுக்கலையா, ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா, வீட்டுல உனக்கு பெரியான ஒரு அந்தஸ்து இல்லையா, டோன்ட் வரி. கர்த்தர் அந்தஸ்து கொடுக்கறதுனால தான் அவர் தேடி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. லைட்டை போடுறாரு. ஹல்லேலூயா. அவர் கூட்டுறாரு. ஹல்லேலூயா. கிடைக்கிற வரைக்கும், நீ கிடைக்கிற வரைக்கும் அவர் ஓய போறதில்லை. ஹல்லேலூயா. 9 முக்கியம் இல்லை, 10ல் ரட்சிக்கப்படுகிற நீ, அது ஒரே ஒன்று ஆண்டுக்கு முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருக்கு அவசியம் நீதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. நாம் இப்போ 11th வசனத்துக்கு போலாம். இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். Yes. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். ஓகே, thank you. இப்போ இந்த வசனங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், படிக்கிறதுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க ப்ளீஸ். கேட்டா உடனே ஒரு படமுடனே கொடுத்தாரு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிங்கன்னா டோர் பேஸுக்கு போயிட்டான். நல்லா கவனிங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறப்போ நீங்கள் திடீர்னு கவனத்தில் இல்லைன்னா க்ளோசிங் நல்லா போயிடும். ஏன்னா சில விஷயம் ஒரு சென்டென்ஸ் வர்றப்போ மத்தியத்திலே தொடர்ச்சியா ஒரு பாயிண்ட் வரும், அது நீங்க டக்குன்னு விட்டுருவீங்க. அதுதான் நான் சொல்றேன். ஸோ போறாரு, எல்லாத்தையும் பண்றாரு, செலவு பண்றாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அங்க கிளைமேக்ஸ் என்ன தெரியுங்களா? இந்த படிக்காதீங்க ப்ளீஸ். கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? இவர் போனது முக்கியம் இல்லை, தகுந்த முக்கியம் இல்லை, தவறா செலவு பண்ணதும் முக்கியம் இல்லை. இந்த சூழ்நிலை எப்படி மாற்றுதுன்னா பஞ்சம் உண்டாகும். See, that's the greatest situation that happens to his life. கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு எதிர்பாராத ஒரு காரியம். உலகால பஞ்சம் கிடையாது. இவரு ஊரை விட்டு போயிட்டு அங்க தங்கி செலவு பண்ணி எல்லாம் முடியுது. the last காசு முடியுது, பஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். So I say, you need to note down certain aspects of this story. எப்பொழுதுமே கர்த்தர் என்னத்துக்கு அதை சொல்றாரு? வாழ்க்கையில நம்மெல்லாம் எத்தனையோ காரியத்தை முயற்சி பண்றோம். ஆனா கவனிச்சு பாருங்க, சில சூழ்நிலை எப்படி நமக்கு மாற்றுதுன்னா பட்ட காலே படுது. இவ்வளோ அவஸ்தப்பட்டு வர மறுபடி அதே தொந்தரவு, அப்படிப்பட்ட தொந்தரவு எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வித்தியாசமாவே இருக்குது. ஒரே மாதிரி இருக்கிறதுல இல்லைனாக்கா படிக்கலாமே நம்ம பாடம், ஒன்னும் படிச்சா பிரயோஜனம் இல்லை. அந்த சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்குது, இந்த சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்குது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியோ
அப்படி ஓடிட்டோம் அப்படின்னு பார்த்தா கூட சரி, இவன் காசும் க்ளோஸ் ஆயிடுச்சு, அட் த சேம் டைம் உக்கரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இவனுடைய வாழ்க்கையில இனி இருக்கணுமா வாழவான்ற ஒரு பெரிய ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று சுருவாகுது. தட் இஸ் பஞ்சம். பஞ்சம் சுருவாச்சு, யாரும் இவங்க கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஸ்தோத்திரம். கொரோனா சுருவாச்சு, யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. கொரோனா சுருவாச்சு, நம்ம ரொம்ப முடியல, யாரும் வர முடியும். கொரோனா சுருவாச்சு, அப்பெல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி இப்போ சாப்பிட முடியுது. என்னென்னவோ டீட்டெயில்ஸ் நீங்க சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், ஆட்டோமேட்டிக் ஃபாஸ்டிங் கத்தர் கொடுத்துருக்கிறாரு, கன்சிஸ்டன்ட் ஃபாஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக நம்ம யாரும் பட்னியா இல்லை. அட் த சேம் டைம் நமக்கு ஒரு டிசிப்ளினோட நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம வாழ்க்கை நடத்தி போறாப்பா. ஹல்லேலூயா. எனக்கு சொல்ல போனா கொரோனா டைம்ல தான் நீங்க எல்லாருமே கொஞ்சம் புஷ்டி ஆயிட்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாருமே ஈவன் சச்சினா கொஞ்சம் சுமாரா பாரு, அவர் கூட ஒரு சுட்டு வந்துட்டுக்கிறாரு. அதுதான் உண்மை. ஸோ நம்ம செலக்குட்டிக்கு இருப்பாரு, அது கூட கொஞ்சம் தெம்பாதான் இருக்குது. அப்படி பார்த்தா நல்லா சாப்பிடுற அளவுக்கு வீட்டிலே இருக்கிறதுனால எப்படி இன்ஸ்டால்மெண்ட்லயாவது ஏதோ ஒன்று சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்து ஒருத்தர் கொஞ்சம் ஒரு அளவுக்கு செட்டிங்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால அப்படி பார்த்தா தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நடவடிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பிள்ளை ஸ்டாண்டர்டா இருக்குது, ஆனா இன்னொரு பிள்ளை இப்படிப்பட்ட வழி தப்பி போகுது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளோட வாழ்க்கையில வித்தியாசமான ரீதியிலே நம்ம எல்லாம் மாற்றோம். முள்ளுள்ள இடங்களில ஒரு விதை விழுந்ததுன்றாங்களே, பாறை மேல விழுந்ததுன்றாங்களே, ஹல்லேலூயா, வழி நடக்கிற பாதையில விழுந்ததுன்றாங்களே. இந்த மாதிரி இவனுடைய வாழ்க்கையில பன்றி மேய்க்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனா அந்த பன்னி சாப்பிடுற தவிட கூட இவன் சாப்பிடுறதுக்கு கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா இவனை போல சீனியர்கள் இருக்கிறாங்க ஆல்ரெடி. பன்னி மேய்க்கிறவங்க இன்னும் இவருடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருக்கு ஜூனியர் தான், ஜூனியருக்கு போய் எப்படி விடுவாங்க, சீனியர்களுக்கே சான்ஸ் கிடைக்காது. அப்போ அதனால இந்த வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையில ஏன் இப்படி வருது அப்படின்னாக்கா, இட்ஸ் பிகாஸ் யூ நீட் டு டேக் certain valuable decision. அதுக்கு தான் இப்படிப்பட்ட இக்கட்டு வருது. நீங்க நினைச்சுக்கிறோம், கர்த்தாவே என்னை சோதிக்கிறீர், கர்த்தாவே என்னை பிரச்சனையில விட்டுட்டீர், ஆண்டவரே இவ்வளோ வேதனை கொடுத்துட்டீர். சாரி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். எப்போ உன்னுடைய பிரச்சனை ஓவரா போயிடுச்சோ, எப்போ கை மீறி போதும், எப்போ உன்னை அறியாத உன்னுடைய லிமிட் மீறி போதும், ஹல்லேலூயா, தெளிவாக சொல்லுகிறேன், உன் பிரச்சனைக்கு விடுவு முடியுது என்றால் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று தான் அர்த்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். உன்னை சோதிக்கிறதுக்காகவோ உன்னை பட்டினி போடுறதுக்காகவோ ஊரெல்லாம் ஆண்டவர் பஞ்சத்தை வர வச்சார் நீ நினைக்காத. நோ, சாரி. டெஃபினெட்லி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுபிட்சத்தையும் ஒரு விடுதலையை கொடுக்கணும்னா ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சூழ்நிலை அனுமதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது நல்லதே என்று நினைக்குங்க. கர்த்தர் பிரச்சனை கொடுத்தது நல்லது. ஹல்லேலூயா. வேதனை கொடுத்தது நல்லது. சில சூழ்நிலை உருவாக்கி நல்லது. இந்த கொரோனா சூழ்நிலை வர வைக்கிறது. சில பேர் ஒருத்தர் ஒரு விதமா பேசுறாங்க. நாம என்ன சொல்லணும், தேவனாகிய கர்த்தர் அர்த்தம் இல்லாத எதையும் செய்ய மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் அர்த்தம் இல்லாமல் செய்ய மாட்டார். கேன்சர் இருக்கும், அப்ப கூட போய் முடியுமா? ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கும், பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். அவரு ரொம்ப ரோப்பா போயிட்டு இவர் உலகத்துல எவரோ பெரியவர் அவர் இந்த மாதிரி ஸ்டைலா நின்று குடிச்சிருப்பாரு. ஸ்மோக்கிங். யார்கிட்ட உன்னுடைய உதாரணம், யார்கிட்ட ஒரு ஸ்டண்ட் ஒன்னு நீயே எரிநகரத்து காட்சிக்கிறது அர்த்தம். யாரும் நான் கொடுக்க, யார் மேலே நீ சாக்கு சொல்ல முடியாது, யார் மேலே நீ ரீசன் கொடுக்க முடியாது, அவங்க மேல இவங்க மேல குறை சொல்ல முடியாது. தேவனாகிய கர்த்தர் தெளிவாக சொல்லுவார், it is you brought the disease in your life when you are ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருமணத்துக்கு வராரு, அப்பா பண்ணி கொடுக்குற அந்த தவிர எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சீனியர்களும் ரொம்ப ஷார்ப்பாக்குறாங்க, பஞ்சம் ரொம்ப மோசமாக்குது. எல்லா சிச்சுவேஷனும் பார்த்தா ரொம்ப வைப்ரண்டா இருக்குது, ரொம்ப சீரினுக்குது எல்லா பிரச்சனையும். இந்த மாதிரி டைம்ல நம்ம ஓவரா விளையாடக்கூடாது. ஒரு நாள் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தவன், என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சண்டே ஸ்கூலுடைய கதை கேட்டவன்,
எப்போவோ ஒரு வாட்டி வேத வசனத்தை படித்தவங்க டெஃபினெட்லி முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னைக்கோ ஒருத்தர் ஜெபத்தை கத்துக்கினவர் இன்னைக்கு பலப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னைக்கோ ஒரு நாள் நீ அபிஷேகம் பெற்றவர் இன்றைக்கு மறுபடியும் ரினியூ பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. God is at work. He is online. Only the need online was there all of us. கத்த தெளிவாக இதை யோசிக்கலாம். நான் ஒரு தவிர்த்து பண்ணிக்கு கிடைக்கிற ஒரு பொருள் எனக்கு கிடைக்கிறதுக்காக நீ இவ்வளவு அவதிப்பட்டிருக்கிறேன். பஞ்சம் மோசமாகுது. ஒன்னே ஒன்று திங்க் பண்றான். என் வீட்டில் என் பிதாவின் வீட்டில் என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்தின பொழுது, என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை குடும்பத்தோடு ஆசீர்வாதமாய் நடத்தின பொழுது, என்னை அற்புதமாகவே கிறிஸ்துவ குடும்பத்தில் என்னை வளர்த்தி கொண்டு வந்த பொழுது, தேவர் எனக்கு ஊட்டி விட்ட கதையும், தேவன் என்னை அரவணைச்ச கதையும், சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் என்னை நடத்தின கதையும், ஆண்டவர் என்னை கொடுத்த அபிஷேகத்தின் கதையும் யோசித்து பார்த்தா நான் முட்டாள்தனமா உட்கார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் பிதாவின் வீட்டுல எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது, எவ்வளோ ஒரு சோத்திரம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாலே கர்த்தர் ஸ்பெஷலாவே நம்மளை கவனிக்கிறார். ஒரு காலத்துல இல்லாம இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அனுகூலங்களை தேவன் கொடுத்து திருப்தியாக உணவை கர்த்தர் கொடுத்திருக்கார். கரங்களை தொட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு காலத்தில் இல்லாம இப்பொழுது கர்த்தர் அற்புதமான வசதியும் வாய்ப்பையும் கர்த்தர் நம் குடும்பங்களை கொடுத்து ஓரளவுக்கு அந்த காலத்தில் இல்லாம இந்த காலத்துல அனுகூலத்தை தேவன் உருவாக்கி இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நானும் agree பண்றேன். A matter of realization, a second of realization, a minute of realization, an hour of realization. மனம் திரும்பக்கூடிய அந்த நிமிஷங்கள் முக்கியம். வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை சொல்லலாம். 4 நாள் உபவாசத்துங்கிற, வருஷமெல்லாம் உபவாசத்துங்கிற, 6 மாசமா உபவாசத்துங்கிற, கொஞ்சம் வாய்மூடு. ஓவரா பெணாத்தாத, கேள்வி பேசுற மாதிரி பேசிட்டு வாயை மூடு. A second of realization is necessary. நான் மனம் திரும்பக்கூடிய ஒரு செகண்ட் very very important in my life. 1000 கதை, 1000 பேர் குற்றம் சொல்லி, என் பொண்டாட்டி அவதான் இந்த கதி, என் புருஷனால தான் இப்படி இருக்கிறேன், சர்ச்சால தான் அப்படி இருக்கிறேன், என் பாஸ்டரால தான் அப்படி இருக்கிறேன், என் குடும்பத்தால தான் அப்படி இருக்கிறேன், இவனால தான் அப்படி இருக்கிறேன். கொஞ்சம் அடுத்து பாரு, நீ சீராக்கியாக பாரு. கர்த்தர் சமூகத்துல ஒரு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுப்பாரானால் அதை நான் பிரயோஜனப்படுத்தி கொண்டோம்னால் that is the time of blessing start ஆயிடுச்சுன்னு அர்த்தம். Hallelujah. Anything for the matter. எதுவும் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது யோசிப்பாங்க, யாக்கோபுடைய பிள்ளைங்க ஒருத்தரும் எகிப்துக்கு போய் வந்திருக்காங்க. என்னடா எகிப்து இந்தியா இருக்குது, 6 மாசம் 8 மாசம் மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் போய் வந்திருக்கிறோமே, அவ்வளவு சலீசான விஷயமா? அவன் திரும்ப போயிட்டு உன் தம்பியை கூட்டணும்ன்றான். நான் பக்கத்து வீட்டுல இருக்கிறான் தம்பி, 6 மாசம் போயிட்டு 6 மாசம் வரணுமே. நான் வந்து சோறு கொடுக்குறேன், முட்டை கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன்னா ஒவ்வொரு 3 வேளைக்கு சோறு செஞ்சு சாப்பிடணும் இல்ல, அதுக்கு டைம் இருக்குது இல்ல, மாட்டு வண்டி ஓட்டணும் இல்ல, 6 மாசம் இல்ல, 6 மாசம் இல்ல, 1 வருஷம் ஆகுது இல்ல, வேலையா இது? நாம் நம் சகோதரனுக்கு செஞ்ச வேதனை இன்றைக்கு நாம் பாடுபடுகிறோம். ஒருவர் பேசுகிறான், சகோதரர் பேசுகிறான், அந்த காலத்துல என் தம்பிக்கு நம்ம செஞ்ச துரோகம் இன்றைக்கு எல்லாமே வச்சு வாங்குது போலகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், டோன்ட் வரி. ரியலைஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் கிடைக்குதுன்னா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? நம்ம வாழ்ந்து நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு தான் கர்த்தர் கதை. ஹல்லேலூயா. நம்ம பலப்படணும்னு இவ்வளவு கதை. மற்றவங்களுக்காக இல்ல, நம்முடைய குடும்பம் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதுதான் நம்முடைய விஷயம். So the second of realization, நான் சொல்றேன், என் அப்பா வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு என்ன வசனம் படிக்க முடியுமா? அந்த வசனத்தை நான் எழுந்து என் தகப்பனுக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன். இல்ல 17ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு நானோ பூர்த்தியான சாப்பாடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பூர்த்தியான சாப்பாடு. மறுபடியும் சொல்றேன், நம்ம யாருமே டினை பண்ண முடியாது.
இல்ல கர்த்தாவே, பாஸ்டர் எனக்கு ஃபுல் சாப்பாடு இல்ல, நீங்க யாருமே தயவு செய்து சொல்லாது. கர்த்தர் முழு உணவை கர்த்தர் கொடுத்து முழு உணவை ஏங்குற அளவுக்கு கர்த்தர் நம்ம வைக்கல. அப்படித்தானே சார்? அப்படித்தானப்பா சார்? உண்மைதான் அது. நம்ம ஏங்குற அளவுக்கு ஐயோ கத்திலேயே கிடையவே கிடையாதுங்க. நம்ம சர்ச் ரெச்சுமே இல்ல. திருப்தியான ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிறார். என்ன பண்ணா பச்சில் தான் பதில் சொல்லும். எவ்வளவு சாப்பாடு அங்க போயிருக்குது. ஏன் சும்மா லேடிஸை கிட்டு வாங்க வாடா, விரோதம் பண்ணிக்கிறது வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்தியான உணவை கொடுக்கிறார். அதான் உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல டிசிஷன் எடுக்கிறான், கரெக்டா தீர்மானம் பண்றான். புத்தி தெளிவு எப்பொழுதுமே வேண்டும். ஒரு மனுஷன், நான் பாஸ்டர், நான் ரெவரண்ட், நான் இவன், அப்பா அதெல்லாம் எங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கோ மற்ற இடத்துல போறதுக்கு நீ உபயோகம் பண்ணிக்கிற விவகாரம் அதெல்லாம். ஃபேமிலியில போயிட்டு நான் டாக்டர்னா காய்ச்சி போடுவாங்க என் வீட்டில், தெரியுதுங்களா? வீட்டில் போயிட்டு நான் எல்லாரும் போல ஒரு அப்பனா தான் இருக்கணும், ஒரு புருஷனா இருக்கணும், அங்கெல்லாம் செல்லுபடி ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ யூ நீட் டு பி வெரி 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 நுணுக்கம், ரொம்ப க்ளோஸா இருக்கணும். நம்மலாம் ஆண்டவருடைய தயவு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருபோது குறை செய்வேல. ஆனால் ரியலைசேஷன் வரணும். புத்தி தெளிவு அப்படின்றது ஒரு ஸ்பாட்ல அப்படியே எப்போ ஒரு வாட்டி வந்துடணும் அப்படி அதெல்லாம் ஒன்றும் வர வர வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வசனம் கேட்கிறோம், வார்த்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். சோ புத்தி தெளிவு எப்பொழுதுமே நம்ம ரியலைஸ் பண்ணணும். தட் இஸ் ஃபாஸ்டிங். அதான் உபவாசம், இதான் ஜெபம். ஜெபம் கொடுக்கிற சத்தியம் என்ன? புத்தி தெளிவு கொடுக்கும். ஹல்லேலூயா. உபவாசம் எடுத்துப்பார், புத்தி தெளிவு கொடுக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. நல்ல ஜெபித்துப்பார், தியானித்துப்பார், புத்தி தெளிவு கொடுக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம யாரா இருந்தாலும் நமக்கு கொடுக்கும். எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறபடி என் மனசாட்சிக்கு விரோதமான எந்த பாவம் நான் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, அதுக்காக நான் நீதிமான் ஆகவே முடியாது. You need to be very careful. என்ன அறியாம ஏதோ ஒரு மனசுல சிந்தனையில கூட நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்போம். அதனால nobody can say நான் நீதிமான், நான் கரெக்ட் அப்படின்னு யாருக்கு சொல்றதுக்கு அக்கே வராது. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தீர்மானம் எடுக்கிறான். That is what very very important in everybody's life. Hallelujah. So every time when you pray, இந்த பர்టిక్యులர் அம்சங்கள் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம உபவாசம் எடுக்கும் பொழுது இந்த பர்టిక్యులர் அம்சங்கள் நம்ம மனசுல வச்சுக்கணும். தெளிவு, புத்தி தெளிவு. புத்தி இருக்குது, அந்த புத்திக்கு தெளிவு வேணும். ஸ்தோத்திரம். அறிவு இருக்குது, அறிவு தெளிவு வேணும். ஹல்லேலூயா. ஞானம் இருக்குது, ஞானம் தெளிவு வேணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோ ஃபாஸ்டிங்க்கு பிரேயர் இருக்கும், எல்லா காரியத்துக்கோடு கூட நமக்கு தெளிவுன்றது ஒன்று வேணும். அப்படி இருந்தால் தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். பொறுப்புட்டு ரீகெயின் பண்ணா இதுக்கு மேல கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எப்போ நீ ரிவர்ட் பண்ண ஆரம்பிச்சிரியோ, எப்போ நீ கர்த்தர் பக்கமாக உன்னுடைய மனதை சிந்திக்க வைக்கிறியோ, ஆண்டவராகிய கர்த்தர் பாசிட்டிவ் மைண்டை கிரியேட் பண்ணுவார். ஹல்லேலூயா. He will create all the positivity. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய பிரசன்னம் காத்திருக்குது. நீ பார்க்க முடியல, ஆனா எப்பொழுதுமே தேவ பிரசன்னம் காத்துனே இருக்கும். நீ எப்போ கர்த்தர் சமூகத்துல வர்ற, எப்போ உருவத்தை கொஞ்சம் பாருங்க, எப்பனா பாருங்க, ஜெபித்துனே பாருங்க, உபவாசத்திலே பாருங்க, கர்த்தராகியே நின்று பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியும். உங்களை அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துருப்பார். You can just தரிசனம் வெள்ளையா இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, எப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் போட்டோம். டோட்டலா ஆண்டவராகிய கர்த்தர் உன்னுடைய புத்தி தெளிவு வரும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாக உன்னை அழைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அந்த ஒரு சிம்டம்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும், அதை நீங்க ரியாலிட்டியில கொண்டு வரணும். முட்டாள்தனமா நீங்க யோசித்தா கூட சரி, நான் சொல்றேன், நிச்சயமாக கர்த்தர் நம்மை அழைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. போனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அண்ணன் வர மாட்டான், அம்மா வர மாட்டாங்க, வேலைக்காரங்க வர மாட்டாங்க, யாருமே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கணும். பிரதர் சிஸ்டர், நாங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கணும். சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேலைக்காரங்க எப்பவுமே கூட
4 பேர் குமார் அடிச்சுக்கிட்டு எவ்வளவு ஜாலியா இருக்கும்டா, அவங்க கூட எவனா வந்து வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாரும் வரமாட்டாங்க சாமி. ஆண்டவராக கர்த்தர் மட்டும்தான் கரம் விரித்து காத்து கொண்டிருப்பார். யாரும் வரமாட்டாங்க. நினைக்காத, பாஸ்டர் வந்து உதவி பண்ணிடுவாரு, கணவன் வந்து உதவி பண்ணிடுவாரு, மனைவி வந்து உதவி பண்ணிடுவாரு, எந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து உதவி பண்ணிடுவான், அங்கெல்லாம் சுத்துவானே. யாருக்கும் வர்றதுக்கு அவங்களுக்கே பலம் கிடையாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாரையும் நீங்க ப்ளேம் பண்ணாதீங்க, அவங்களுக்கு சக்தி பத்தாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவங்க வந்து உங்களை காப்பாற்ற அளவுக்கு சக்தி பத்தாது. கொரோனா பிரச்சனை காப்பாற்ற இன்றைக்கு சக்தி பத்தாது. சக்தி பத்தக்கூடிய ஒரே ஆள் கர்த்தராகிய இயேசு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவரே உனக்காக கரம் விரித்தவர். எந்த நேரம், எனி டைம், night or day or evening or morning, whatever it is, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். காரணம், அந்த 2ல 1 அது நீ மிக முக்கியம். ஹல்லேலூயா. அந்த 2ல 1, ஹல்லேலூயா. 100ல 1, 10ல 1, 2 இருந்தாலும் நல்லா சொன்னீங்க. 100ல 1 இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம், 10ல 1 இருக்கிறது அதுவும் பெரிய கஷ்டம். 2 இருந்தாலும் அதுல நீ தான் ஜெயிக்கிற. கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 2ல உன்னதான் கர்த்தர் நேசிக்கிறார். நீ வந்தாதான் போதும்னு நினைக்கிறார். அந்த வீட்டுல இருக்கிறதுல திருப்தி ஆகல, நான் நீதிமான் உட்கார்ந்து கிடக்குது, ஆனால் மனம் திரும்ப உன்னதான் கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கை தட்டி கர்த்தரை கனப்படுத்துவோம். 100ல இருந்தாலும் 10ல இருந்தாலும் 2ல இருந்தாலும் நீ தான் முக்கியம். You are very important. நீதான் அவசியம். கர்த்தர் உன் மேல தான் ஆசையா இருக்கிறார். கர்த்தர் உன் மேல தான் விருப்பமா இருக்கிறார். உன்னை குறித்து தான் கர்த்தர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கிறார். உன்னை குறித்து தான் கர்த்தர் பிரபா அதாவது உன்னை பற்றி எக்ஸ்பிளேஷன் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஸ்துதிப்பாங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்ல ஒபீடியன்ட்டா இருப்பாங்க, நல்ல தேவனை கனப்படுத்துவாங்க, நல்ல பிரசன்னத்தை உணர்வாங்க. ஸ்தோத்திரம் வரலையே, ஸ்தோத்திரம் வரலையே. ஹல்லேலூயா. சோ உன்னை பற்றி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துனே பாராட்டுவாங்க கர்த்தர். ஆமென், ஆமென். அதோடு போகல, மனம் திரும்பினே உனக்கு கேவலப்படுத்தல. ஃபர்ஸ்ட் திங் அருமையான ஆடை கையில் நாட்ட முடிக்கிறேன். உனக்காக ஒரு நல்ல ஆடை, பரிசுத்தம் என்னும் ஆடை. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்னும் ஆடை. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 6:11 வாசிக்கிறோம். இவர்களுக்கு வெள்ளை அங்கியை கொடுங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இவர்களுக்கு வெள்ளை அங்கியை கொடுங்கள். இவங்களாம் லேசப்பட்டவங்க இல்லை. இவங்களாம் சாதாரணமான ஆள் இல்லை. இவங்களாம் ஒரு ஆர்டினரி ஆள் இல்லை. நீ நினைச்ச ஆள் கிடையாது. நீ மனசுல அவங்களை கால்குலேஷன் பண்ணி வச்சிருந்த பாரு, அந்த ஆள் கிடையாது. they are very special people. அவங்களுக்கு ஒயிட் Dress கொடுக்கப்படும். they are பரிசுத்த Dress கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஸ்பெஷல் preference கொடுக்கப்படும். சோ 100ல 1, 10ல 1, 2ல 1 உன்னை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு செப்பரேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செப்பரேட்டா உனக்காக ஒரு வெள்ளை அங்கி. தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த ட்ரெஸ் இருந்தாலே சாட்சி வச்சுப்பான். ஆனா முக்கிய வேலை கர்த்தர் இதோ ட்ரெஸ் போட்டு அவனை பரிசுத்தமா உட்கார வச்சுட்டாருப்பான். இனி அவன் டச்சே பண்ண முடியாது. அவன் பக்கத்து சேர விட வேற வேலை பார்த்தவன் போயிடுவான். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. that is all your preferred. உன்னுடைய கர்த்தர் உன்னை குறித்து கொடுக்கிற அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை, அந்த அந்தஸ்து, அதுக்கு வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. அதுக்கு வாழ்ந்து காட்டணும். மனைவிக்கு முன்னாக பிரசங்கம் பண்ணிப்பார், புருஷனுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணிப்பார், உன் விரோதிக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணிப்பார். உன்னால முடியுமா பார்க்கலாம். உன் விரோதிக்கு முன்பாக நீ சாட்சியா வாழ்ந்து பார். மனம் திரும்பிட்டோம், அது கிரெடிட் இல்ல, அது கிரெடிட் இல்ல சாமி, அது கர்த்தர் கொடுக்கிற செயல். ஹல்லேலூயா. அது ஆவியானவர் செய்றார். ஹல்லேலூயா. அப்படியே தான் எல்லாரும் கர்த்தரை ரட்சித்து கொண்டு வந்துடலாமே. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். we are very special people, right? ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்கு வெண் வஸ்திரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா.
Now more than that முடிக்கிறேன் நானே மோதிரத்தை கொடுக்கிறேன். Hallelujah. முத்திரை மோதிரம். பார்வோன் யோசேப்பை கூப்பிட்டு பார், நான் பார்வோன்றதுக்கு இதான் அடையாளம், இதுதான் ಅடைಯಾளம். ಇದೆಲ್ಲ ಗುರುತು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಪಂಚಕ್ಕೆಲ್ಲ ಒಂದೇ ರಾಜನು ಹೇಳತಕ್ಕ ಒಂದು ಗುರುತು ಏನಂದ್ರೆ மோதிரம் தான். அந்த மோதிரத்தையே இனி நான் நீ தான். அந்த தேவ ஆவியை பெற்ற மனுஷன் முன்ன போல நான் நிறைய பார்க்கிறேன். இனி நான் உட்காந்துக்கிறத விட நீ வந்து இந்த மோதிரத்தை வச்சுக்கின்னு செய்ய வேண்டிய விவகாரத்தை பண்ணிட்டா ஜனங்க போஷிக்கும். ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Now take your right hand. Take your right hand please. Right hand please. Now you have அந்த மோதிரம் இது நினைச்சுக்காதீங்க, சாரி எல்லாம் கிடையாது. நான் சும்மா பேருக்கு விதமாக போட்டு வச்சுக்கிறேன். கர்த்தருடைய அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மகிமையின் மோதிரம் நம்ம கையில். Hallelujah. That is identity. Hallelujah. அது மோதிரம் என்பது நான் ஒரு ராஜாவுக்கு சமமானவர், தேவனுக்கு சமமானவர், கர்த்தருடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய, அதாவது நீ பிசாசா இருந்தாலும் அந்த கால கிரியா இருந்தாலும் சரி, லோகாதிபதியா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் you should understand he is one among 100, one among 10, one among 2. So அந்த பிள்ளைய ரட்சிப்புக்குள்ள நான் கொண்டாந்து வச்சிருக்கிறது எனக்கு பேரானந்தம், மகிழ்ச்சி. அவனுக்கு என்னுடைய வெண்வஸ்திரத்தை போட்டு வச்சிருக்கிறேன், அவன் மேல என்னுடைய முத்திரை மோதிரத்தை பதிச்சு வச்சிருக்கிறேன். டச் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், விசுவாசிகளே, பிசாசு வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணிச்சு, பிசாசு வந்து எனக்கு வேடிக்கை படிச்சுன்னு சொன்னா நீ பின்வாங்கி போயிட்டேன்னு தான் அர்த்தம் ஒழிய பிசாசு வந்து ட்ரபிள் பண்ணன்றதை நான் பெருசா தலையில கட்டிக்கின்னு ஆட மாட்டேன். விசுவாசிகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார். ஹalleluya. ஹalleluya. அவளுக்கு பாதரட்சை கொடுத்தாராம், செப்பல் கொடுத்தானே. why is the chapel? He is the readiness. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஹalleluya. என்னைக்குமே ஒரு கர்த்தருடைய பிள்ளை ரெடியா இருக்கணும். ஹalleluya. ஒரு கதவு தட்டினாங்கன்னா உடனே பாருடா, இது வேவாதவங்க பேசுற பேச்சு. குடும்பத்துல பொறுப்புள்ளவனா ஏச்சு வந்து என்னதான் மகனை கூப்பிட்டு தங்கச்சி கூப்பிட்டு யாரை கூப்பிட்டாலும் நம்ம வந்து நிக்கணும். யார் அதை தான் சுவாசி இன்னைக்கு ஆண்டவராக இருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலைக்கு உன்னை நிற்க வைக்கிறார், எந்த பிரச்சனையும் தாங்கக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. எப்படிப்பட்ட போராட்டங்களை மேற்கொள்ளத்தக்க ஒரு தைரியத்தை உன் கொடுக்கிறார் என்றார். ஆயத்தம் என்னும் பாதரட்சையை போட்டிருந்தால் ஆண்டவர் நீ எல்லாத்தையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அந்த கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஆண்டவர் ஜெயிக்க உதவி செய்வார். whatever it is, corona, whatever it is, தேவனாகிய கர்த்தர் பெரிய பெரிய கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So you need to understand what all things God has given us. எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். போராட்டத்துக்கு லாஸ்ட்ல இன்னும் ரெண்டு இருக்குது, சொல்லி முடிச்சிடுறேன். ஒண்ணு எந்த வஸ்திரம் போச்சு, பாதரட்சை, முத்திரை மோதிரம், கொழுத்த கன்று, அப்புறம் சொல்லியே அந்த நடக்குது, அது நல்ல வர்ஷிப் நடக்குது, நல்ல ஒரு சவுண்டு, செகண்ட் சவுண்டு, மியூசிக் எல்லாம் ஓடி இருக்குது. கவனிக்கலையா நீங்க? ஹalleluya. பெரியவங்க வரா, அங்க வேலைக்காரங்க இருக்கிறாங்க. வாட் இஸ் திஸ் சவுண்ட்? என்ன பெரிய குமாரமா இருக்குது, என்ன ஒரு பெரிய சவுண்ட் ஆகுது? இல்ல அவன் தம்பி வந்துட்டாராம், அவங்க சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிறாங்க, எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க, துணியெல்லாம் போட்டுக்கிறாங்க, எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குதுப்பா, நினைச்சுக்காதீங்க, யார் கொடுத்துறாங்க, எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. Hallelujah. Hallelujah. Everything will be informed. நீ நினைக்கிற யார் சொல்றல சொன்னா என்ன சொல்லாட்டி போனா என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. Hallelujah. நாங்க பெரிய மகிழ்ச்சியின் சத்தம். ஸ்தோத்திரம். Hallelujah. அங்க ஒரு பெரிய ஆராதனை நடக்குது. Hallelujah. அங்க ஒரு பெரிய மியூசிக்கே நடக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செயல் சொன்னா கடைசியாக வாசித்து முடிக்கிறேன். கீத வாக்கியங்களும் நடன கழிப்போம். நடன கழிப்பு. There is a dance. There is a dance. உங்கள் அறியாத கால் அசைவு. Hallelujah.
உங்களை அசையாதே கையை தட்டுங்கள், உங்களை அறியாதே ஒரு ஷேக் அதற்குள்ள உருவாகும். ஏன்னா தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் தெளிவாக சொல்றார், கொழுத்த கன்றுகளை போல நீங்கள் வளருவீர்கள், கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். கர்த்தருக்கென்று வாழக்கூடியவர்கள் சில பேர் வெறும் பாசிட்டிவ் வண்டி எடுத்துக்குவாங்க, எங்க கஷ்டப்படணுமோ அதை விட்டுறீங்க. அப்படி இல்லை, கஷ்டமான சூழ்நிலையில நம்ம ஜெயித்து காட்டணும். ஹல்லேலூயா. பிரச்சனை நேரங்களிலும் நாம் வாழ்ந்து காட்டணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம எல்லாம் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டினாதான் கர்த்தர் கடைசியா நமக்கு நல்ல வெண்வஸ்திரம், முத்திரை மோதிரம், பாதரட்சை, நல்ல புஷ்டியான சாப்பாடு, அப்புறம் கீத வாக்கியங்கள், நடனம். So these are all will follow. You don't need to beg. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் கிடையாது. He is all in all. எல்லாத்தையும் கொடுக்க முடியும். எல்லாரும் ஏற்றி நின்று ஸ்தோத்திரம் பண்ணலாம். There's a land that is brighter than day, and by faith we can see it afar. For the Father waits over the way to prepare us a dwelling place there. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. We shall sing on that beautiful shore the melodious songs of the blessed, and our spirits shall sorrow no more. Not a sigh for the blessing of rest. In the sweet by and by, we shall meet on that beautiful